Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்து 15 வருஷம் ஆகியும் இன்னும் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டே வந்து எடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை வந்து சரியான முறையில் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ இப்போ இது வரைக்கும் என் கையில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 15 வருஷம் ஆகியும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுக்க முடியாத நபர்கள் வந்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து முன்னாடிலாம், அதாவது இந்த அக்டோபர் மந்த்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆவணமாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மந்த் 2023 அக்டோபர் மந்த்ல இருந்து இது வந்து ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக தேவைப்படும். பர்த் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காகவோ இல்லை மற்றபடி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு இன்றியமையாத ஆவணமாக வந்து இருக்கும். எதுக்காக இது வந்து ஒரு இன்றியமையாத ஆவணமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது, ஒரு குழந்தை வந்து பிறந்த ஒரு 21 நாள்களுக்குள்ளேயே அவங்களுடைய பேர் எல்லாமே வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவங்க மாவட்டத்தில் அவங்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்த் டெத்து பதிவாளர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்டோட ரூலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அது நிறைய அந்த தாய்மார்கள் வந்து அது முன்கூட்டிலாம் வந்து ஆஃப்லைன் மெத்தட் மூலியமாக வந்து பண்ணுறதுனால இந்த மாதிரிலாம் வந்து பண்ண தவறியிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அந்த 2000 2001 இந்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா அடுத்து நீங்கள் தலைகீழ நின்றாலும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இல்லை இதை சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நியூஸ் கட்டிங் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க, இது இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்ப்போம். முதல்ல வந்து பிறப்பு, அதாவது குழந்தை பிறந்த 15 வருடம் ஆகியும் இன்னும் வந்து பிறப்பு சான்றிதழ் வழங்கவில்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் வந்து நோட்டீஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1/1/2021க்கு முன் பதிவு செய்யப்படாத பிறப்புகளுக்கும் 1/1/2020க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்றிதழ் பெற 31/12/2024 வரை கால அவகாசம் வந்து நீடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ எந்த டேட் வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது 2024 டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பிறப்பு சான்றிதழை நீங்கள் வந்து பதிவு பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த் அப்படிங்கிற ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து 21 நாள்களுக்குள்ள வந்து நம்ம பதிவு பண்ணணும். முன்னதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சியாக இருக்கும் அப்படின்னா நகராட்சி அலுவலகத்தில் போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணணும். அதே இது நம்ம வந்து பேரூராட்சினா பேரூராட்சி ஆஃபீஸில் போயிட்டு வந்து பதிவு பண்ணணும். பட் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி வந்து வச்சிருப்பாங்க. அந்த லாகின் ஐடியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மாவுடைய ஆதார் கார்டு நம்பரு, அட்ரஸ், எந்த டேட்ல எந்த டைமிங்ல அந்த குழந்தை வந்து பிறந்தாங்களோ அது எல்லாமே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த ஒரு டேட்டா வந்து எங்கே போகும் அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு, கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து போகும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21 நாள் இல்லை அதுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள நம்ம வந்து ஒரு பேர் இப்படி வச்சிருவோம். ஒரு குழந்தை பிறந்த ஒரு 30 நாளுக்கு மேலே வந்து பேர் வச்சிருவோம். பேர் வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேரை வந்து கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு ஷீட்டில் எழுதிட்டு போயிட்டு முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் இருக்கீங்க, முனிசிபாலிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நகராட்சிக்குள்ளே இருக்கீங்கன்னா நகராட்சி அலுவலகத்திலையும், நீங்கள் கார்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கார்பரேஷன் உட்பட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு இதுதான் வந்து என்னுடைய குழந்தையுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, ஜஸ்ட் வந்து 2 rupees அந்த ஃபார்ம். சரிங்களா? அந்த ஃபார்மில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எழுதி கொடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆயிரும். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ கவர்மெண்டோட ரூல். சரிங்களா? இப்போ இது வந்து ஆன்லைன் மெத்தடு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து ரீச் வந்து கிடையாது. ஆஃப்லைனில் தான் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த பதிவேட்டில் அடிப்படையில் தான் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்
என்ன இது மக்கள் அதாவது அந்த குழந்தையுடைய பேரண்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்த் அப்படிங்கிற வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 12 மாதங்களுக்கு பின் 15 அதாவது 12 மாதங்களுக்கு பின் 15 வருடத்திற்குள் ரூ. 200 தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரை பதிவு செய்திடலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரூ. 200 அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவுண்டரில் வந்து பே பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பிறப்பு சான்றிதழ் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நகராட்சியாக இருக்கீங்க அப்படின்னா நகராட்சி ஆஃபீஸ்லையும், மாநகராட்சினா மாநகராட்சி ஆஃபீஸ்லையும், சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் பேரூராட்சி அலுவலர்களிடம் உரிய ஆதாரங்களை கல்விச் சான்று அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இப்போ வந்து ஒரு வாய்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால அவகாசம் வந்து நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ண பாருங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் யாராவது வந்து இது வரைக்கும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்க மறந்துட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.